வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் ஆன்மீக பயணங்களுக்கான அட்டகாசமான பேக்கேஜ் வழங்கும் தட்ரோ தூக்ரோ. எஸ், எல்லாருமே இன்றைக்கும் விளையாட ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக நிறைய கால்ஸ் வருவீங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி சினிமாவில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின 5 கேள்வி கேளுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்களும் அந்த 5 கேள்வி உங்ககிட்ட கேட்டு பார்ப்போம். சரியா பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கவே வேணாம், வெயிட் பண்ணாதீங்க, டக்குன்னு உங்கள் வீடு தேடி உங்களுக்கான gift தேடி வரும் அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால் நீங்கள் அந்த 5 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் மட்டும் போதும். தானப்பா இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்பீங்க. காலை லைனில் வந்தாச்சு, யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? திருச்சி உதயா. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? பிரதீப் ரங்கநாதன். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்புல டியூட் படம் பாத்தீங்களா? இந்த படத்தோட எடிட்டர் யாரு? எடிட்டர் யாரு? எடிட்டர் 3 2 டியூட் படமா? ஆமா, பாரத் விக்ரமன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. பிரதீப் ரங்கநாதனை என்னங்க பண்ண முடியும்? அவரும் ஒரு 3-4 படம் தானே பண்ணியிருக்கிறாரு. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? துர்கா. எங்கிருந்து? சென்னை. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன். சூப்பர், ரெடியா இருக்கிறீங்களா? ரெடி. ஓகே, போமா? உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவகார்த்திகேயன் நடிப்புல எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? சரி, ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி. சரிங்களா? ஐஸ்வர்யா ராஜேஷும் சிவகார்த்திகேயனும் இணைந்து நடித்த படம் எது? அப்புறம் இன்னொன்னு அண்ணன் தம்பி. அதான் என்னது? அண்ணன் தங்கச்சி. நம்ம வீட்டு பிள்ளை. சூப்பர். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம். சரிங்களா? சிவகார்த்திகேயன் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலியமா தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாரு. சரிங்களா? அது என்ன ஷார்ட் ஃபிலிம்? அந்த ஷார்ட் ஃபிலிமோட பேர் என்ன? என்னது? 3 படம். என்ன படம் பேரு? என்னது? க்ளூ ஏதாவது இருக்குமா? குறும் படம் பேர் என்ன? க்ளூ கொடுக்குறேன், என்னன்னு சொல்லுங்க. தெரியலையா? ஏங்க, புக்குங்க. ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆமா, ஃபேஸ்புக் தான். சரிங்களா? என்ன? ஓ, முக புத்தகம்ங்க. அதான் உங்களான க்ளூ. முக புத்தகம்னு சொல்லியிருக்கலாம்ல. சரி, நல்லா தான் ட்ரை பண்ணீங்க. சூப்பர். எனிவேஸ், ஸோ நீங்கள் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உடனே நீங்கள் எங்கள் கூட விளையாட ஆரம்பிக்கலாம். அதனால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஹீரோ, ஹீரோயின், இல்லை மியூசிக் டைரக்டர் இப்படி யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்கள பற்றின 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாங்க வின்னர். அதனால் வெயிட்டே பண்ண வேண்டாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிளாக உங்களால் 5 கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னா ஒய் வெயிட்டிங் அப்படின்னு கேட்குறேன். நிறைய காலர்ஸ் வராங்க, நிறைய காலர்ஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி வராங்க. ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடய இருப்போமே. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு கேட்போம். வாங்க. வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ரம்யா, சென்னையில இருந்து பேசுறேன். ரம்யா, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன். அப்புறம் என்ன கம்மா போடுறீங்க? அவ்வளோதான், அப்படித்தானே? கேளுங்க. ஓகே, சிவகார்த்திகேயனோட நடிப்பில் சீம ராஜா இந்த படத்தில் 2 கேரக்டர்ஸ் வரும் இல்லையா? ஆமா. 2 கதாபாத்திரத்துடைய பெயர் சொல்லுங்க. சீமராஜா, கடம்பவேல் ராஜா, 2 பேரும். சூப்பர். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி சிவகார்த்திகேயனை பத்தி. சரிங்களா? நம்ம வீட்டு பிள்ளை இந்த படத்துடைய ப்ரொடியூசர் யாரு? யாரு தயாரிப்புல உருவாச்சு இந்த படம்? நம்ம வீட்டு பிள்ளை இது கலாநிதி மாறன் சாரா? தூள் கிளப்புறீங்களே. ஓகே, உங்களுக்கான 3வது கேள்வி போறோம் சிவகார்த்திகேயனை பத்தி. சரிங்களா? ஓகே, சிவகார்த்திகேயன் எந்த வருஷம் பிறந்தாரு? சிவகார்த்திகேயனோட டேட் ஆஃப் பர்த் 1985. சூப்பர், கரெக்ட். ஓகே, உங்களுக்கான 4வது கேள்வி போறோம். சரிங்களா? ரொம்ப டைஹார்ட் ஃபேனா நீங்க? அப்புறம் மொபைல் பத்தி சொல்றீங்க? ஏதோ ஓரளவு தெரியும். தெரியாத மொபைலை பத்தி சொல்றீங்களா?
இல்ல இல்ல தெரியும். என்னோட டேட் ஆஃப் பர்த்தும் சிஸ்டரோடதும் சேமா வரும். ஓஹோ, சிஸ்டரோடதா? ஆமா. உங்களோட சிஸ்டருக்கும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கும் சிவகார்த்திகேயன் டேட் ஆஃப் பர்த்துக்கும் என்ன சம்பந்தம்? என்னோட சிஸ்டர் கசின் சிஸ்டரும் அவங்களதும் சேமா வரும். நானும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ். அதனால எனக்கு நல்லா அதனால தெரியும். எப்படி கேள்வி கேட்டேன் பாத்தீங்கல்ல. சரி, மிஸ்டர் லோக்கல் இந்த படத்தை எடிட் பண்ணவங்க பேர் என்ன? மிஸ்டர் லோக்கல் எடிட் பண்ணவங்களா? ஊ, வேற ஈஸியா? ஈஸி தாங்க இது. விவேக் ஹர்ஷா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு ஈஸியாக, இதுவும் ஈஸி தான். இது ஒரு பெரிய விஷயமா நீங்கள்? சரி வாங்க, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? கோயில்பட்டியிலேருந்து மாரிப்பேன் பேசுகிறேன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி கேட்கணும். ரஜினிகாந்த் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். ரெடி ஆகுறீங்களா? ஓகே 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 ஓகே. பயங்கர கான்ஃபிடண்டாக இருக்கீங்களாப்பா நீங்கள். ஆமாம் சார். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி போவோமா? 3 முடிச்சு படம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தை ஒளிப்பதிவாளர் யார்? ஒளிப்பதிவாளர் போது வண்டி ஓட்டிட்டு இருக்கிறீங்களா? டிராபிக்னா ஓரமாக நிறுத்தி பேசுங்க சார். இல்லை சார், இந்த படம் பார்த்துட்டேன். பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்து பல வருஷம் ஆச்சு. அதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டேன். புது ஞாபகம் புது ஆட்கள் கிட்ட இருந்து கேட்டால் சொல்வீங்களா? அதுக்குள்ளேயே நான் சொல்லிடுவேன். சூப்பர் சூப்பர். சரி வாங்க, வேற வாய்ப்பு ஒன்று தரேன் உங்களுக்கு. ஆ சரிங்களா? கரெக்டாக சொல்லணும். ஓகே 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 ஓகே. ஜெயிலர் திரைப்படம் பார்த்தீங்களா? பார்த்துட்டேன். இதில் வேற வேற ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருப்பாங்க. அப்படி மலையாளத்துலேருந்து ஒரு நடிகர் வந்து நடிச்சிருப்பாரு, கன்னடத்துலேருந்து ஒரு நடிகர் வந்து நடிச்சிருப்பார் இல்லையா? கன்னடத்துலேருந்து வந்து நடித்த நடிகர் பேர் என்ன? அவர் பேர் 3, 2, 1 சிவராஜ்குமார் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். எவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்களா? அவர் கூட ஒரு படம் பண்ணுறாரு, சொல்லியிருக்கலாம்ல. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சென்னையிலேருந்து பாலாஜிங்க. ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பற்றி. விஜய் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். ரெடியாக இருக்கீங்களா? ஏதோ தெரிஞ்சது சொல்கிறேன். தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறீங்க. ஏங்க ஒரு ஓப்பு இல்லாமல் பேசுறீங்க? இல்லை நான் சரி ஓகே கேளுங்க, நான் ட்ரை பண்ணுறேன். சரி, பூவே உனக்காக இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? தெரியலையா? தெரியலங்க சார். ஏதாவது க்ளூ இருக்குங்களா? க்ளூ இருக்கா? நல்ல நல்ல செம ஹிட் பாட்டுலாம் அவர் தான் போட்டிருக்காங்க. ஆமாம் கரெக்டு தான் சார். எஸ்ஏன்னு ஸ்டார்ட் ஆகும். என்ன சார்? எஸ்ஏ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். எஸ்ஏ ராஜ்குமார் என்பதுதான் சரியான பதில். ஆமா, அதான் எஸ்ஏன்னு பாதி பேர் உங்களுக்கு சொல்லிட்டேன், சொல்லியிருக்கலாம்ல. ஆமாம் ஆமாம் கரெக்ட். ஓகே ஓகே, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே வாங்க, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. தட்டுறோம் தூக்குறோம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. மாவீரன் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் பேர் என்ன? மாவீரனோட மியூசிக் டைரக்டர் வந்து பரத் சங்கர். சூப்பர். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க எங்ககிட்ட பேசுனீங்க தானே, அடிஷனல் போனஸ் பாயிண்ட்ஸ் கொடுப்போம். ஆமா. அப்போ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். என் பேர் வந்து பாலாஜி, நான் திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? தனுஷ். தனுஷ் பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ஜெகமே தந்திரம் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? படமே பார்க்கல இந்த படம். படமே பார்க்கலையா? சரி, என்ன படம் பார்த்துருக்கீங்க தனுஷோட படம்? திருச்சிற்றம்பலம். ஏப்பா, அதுக்கு நான் அந்த ஒரு படத்துல இருந்தாப்பா நான் கேட்க முடியும். மனசாட்சி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. சரி போவோம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி தான் இது. சரியா? ஓகே, என்ன கேட்கலாம்? சரி, திருச்சிற்றம்பலத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? கார்த்திக். சூப்பர். அனிருத்துப்பா, பார்த்ததே ஒரு படம், அந்த ஒரு படத்துலயும் கரெக்டா பார்க்கலையாப்பா. ஏன் இப்படி பண்றீங்க? சரி ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். சரி அப்படின்னு யாரும் நினைச்சாதீங்க, அது தவறு. ஏன்னா அனிருத் என்பதுதான் சரியான பதில். ஓகேங்களா? கை தட்டினது எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. சரி,
நெக்ஸ்ட் காலர். ஹலோ ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஸ்ரீமுத்தூர் வைத்தியபுரம் நண்டிச்சாமி. யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? உலகநாயன் கமல்ஹாசன் பத்தி. கமல்ஹாசன் அவர்களை பற்றின கேள்விகள் கேட்போம். ரெடியா? ரெடி. சூப்பர். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். சரிங்களா? சொல்லுங்க. தசாவதாரம் படம் பார்த்தீங்களா? ஆமா. இந்த படத்தில் மொத்தம் எத்தனை கேரக்டரு? 10 பேர். 10 பேரும் தெரியுங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு சொல்லுங்க. ஏஎஸ் ரவிக்குமார். சூப்பர். ஓகே, ரெண்டாவது கேள்வி போகிறோம். சரிங்களா? சொல்லுங்க. இதே கேள்விதான். இந்த தசாவதாரம் படத்தோட ஆடியோ லான்ச் அப்போ ஒரு ஹாலிவுட் நடிகர் வந்து லான்ச் பண்ணாரு. யார்? ஆமா. 5 4. தாங்கிச்சா. சூப்பர். ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போகிறோம். சரிங்களா? சொல்லுங்க. ரெடியா? பம்பல் கே சம்பந்தம் படம் பார்த்துருக்கீங்களா? இந்த படத்தோடைய கதை எழுதுனது யார்? கமல்ஹாசன். இல்லை. 3 2 1. கிரேசி மோகன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி நன்றி. ஆமாம், நன்றி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறோம். உங்கள் பேர்? எங்கள் பேர் வந்து தின்யா. என்ன யோசிக்கிறீங்க? இப்போ தானே வந்தீங்க நீங்கள். ஆமாம், தின்யா. அதான் கொஞ்சம் மறந்துருச்சு. அது என்னன்னா, சரி, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? விஜய். ஆ, என் பேர் வந்து தின்யா. ஹலோ. ஐயையோ, சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? திருப்பத்தூர்ல இருந்து ராஜன் பாபு. ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி சார். ரஜினி அவர்களை பற்றின கேள்விகள் கேட்போம். ரெடியாக இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். உங்களுக்கான முதல் கேள்வி. ரஜினி அவர்களுடைய நடிப்பில் எஜமான் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே யாரு? இவர் ஆர்வி உதயகுமார். ஓ, சூப்பர். உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி போகிறோம். சரிங்களா? ஓகேங்க. ஓகே, டகடகால் சொல்கிறீங்களே, ரொம்ப தீவிரமான ரசிகனா நீங்கள்? ஆமா ஆமா ஆமா. ஆல்ரெடி வின் பண்ணிட்டீங்க தானே நீங்கள்? அது என் பொண்ணு இந்த போன்ல இருந்து வின் பண்ணிருக்கேன். சரி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. இளமை ஊஞ்சல் ஆடுது. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் யாரு? ஸ்ரீதரா? இல்லை, தவறு. கண்ணையா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே, நல்லா விளையாண்டீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பர். இன்னும் நிறைய காலர்ஸ் விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்களும் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் விளையாடலாம். விளையாடுறதுக்கு நீங்கள் ரெடியா? நாங்கள் ஆல்வேஸ் ரெடி அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்களுக்கு சினிமாவில் யார் ரொம்ப பிடிக்குமோ, உங்களை பார்த்தோன்னா 5 கேள்விகள்னு சொன்னீங்கன்னா 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் வின்னர். அதனால் வெயிட் பண்ணாதீங்க, உடனே கால் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே கால் லைனில் வந்தாச்சு. வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, கீதா பேசுறேன். கீதா, எங்கிருந்து? சென்னை. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ஆக்டர் ரவிமோகன். ரவிமோகன் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்கலாம். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி. ரவிமோகனுடைய நடிப்புல தீபாவளி இந்த படத்தோடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? கதாபாத்திரம் என்ன கேரக்டர் நேம்? யாரு ஹீரோயினா நடிச்சாங்க? பாவனா. அவங்க என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? 5 4 3 2 1. ஏங்க, ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னங்க கேட்பீங்க? ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் பில்லு அப்படின்னு கூப்பிடுவாங்க. எத்தனை தடவை நம்ம சாப்பிட்டு பில்லு பில்லு பில்லுன்னு கூப்பிட்டுருக்கோம். விட்டுட்டீங்களே, பில்லுன்னு இப்ப சொல்லு. ஏங்க விட்டுட்டீங்க? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் காலர். ஹலோ வணக்கம். பில்லு சொல்லு. ஒருவேளை இந்த காமெடி பிடிக்காம கட் பண்ணிட்டு போயிட்டாங்க போல. சரி, பரவாயில்ல. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் அருண் சார். ஓகே, எங்கிருந்து? சென்னை சார். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் சார். விஜய் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே சார். உங்களுக்கான முதல் கேள்வி. சரிங்களா? யூத் படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம்மா, யூத். இந்த படத்தோடைய டயலாக் ரைட்டர் யார்? டைலாக் ரைட்டரா? ஆமாம். சரி, உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன்.
சொல்லுங்க சார். ஸ்னேகா அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் தான் க்ளூ. பிரசன்னா. அப்புறம் 5 4 3 2 பிரசன்னா குமாரா? சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி சரிங்களா? ஓகே சார். ஓகே, உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின் போறோம். தளபதி விஜய் அவர் பத்தி. ஓகேங்களா? சச்சின் படம் பார்த்திருக்கீங்களா? சச்சின். ஆமா. இந்த படத்தோட இயக்குனர் பேர் என்ன? 5 4 இயக்குனர் பேரா? சச்சின் பட இயக்குனர் தான் சார். டைம் முடிஞ்சு போச்சுங்க. ஜான் மகேந்திரன் என்பதுதான் சரியான பதில். அப்படியே சச்சின் பட இயக்குனரா சார்? ஒரு நிமிஷம் இருந்தீங்கன்னா இல்ல சார். எப்படி எடுத்துருவீங்க போனேன். இல்ல சார். நீ கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? ஓகே. ஒவ்வொரு வீட்டிலயும் சிசிடிவி வச்சிருக்கோம். ஐ வில் பி வாட்சிங் யூ. தேங்க் யூ. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். வணக்கம். வணக்கம்ங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க? ரகு ஃப்ரம் அவினாசி. ஓகே, எங்க இருந்து? அவினாசில இருந்து பேசுறேன் சார். அவினாசி அம்மா கோயம்புத்தூருங்களா? சரி. மாவட்டம் சார். ஓகே. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? உலகநாயகன் கமலஹாசன். கமல் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடி. உங்களுக்கான முதல் கேள்வி, இது வரைக்கும் கமல் அவர்கள் நடிச்சதுலயே ஒரு பெரிய பட்ஜெட் திரைப்படம் எது? விக்ரம். இல்லை, அந்த படம் ரிலீஸே ஆகல. பரதநாயகம். சூப்பர். ஓகே, உங்களுக்கான ரெண்டாவது கேள்விக்கு போறோம் சரிங்களா? சரிங்க. இந்தியன் 2 இந்த படம் இருக்கு இல்லையா? ஆமாங்க. இந்த படத்தோட எடிட்டர் யாரு? 5 4 1 0 முடிஞ்சு போச்சு. தெரியலையா? சீக்கர் பிரசாத் என்பதுதான் சரியான பதில் சரிங்களா? ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, இதே வேகத்தில் நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போமா? வணக்கம். ஹலோ. வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? உமா திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? விஜய். விஜய் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம் சரிங்களா? வேட்டைக்காரன் படம் பாத்தீங்களா? இதுல காமெடியன் யாருன்னு சொல்லுங்க. வடிவேலு விவேக். வேட்டைக்காரன்ல வடிவேல் விஜயா? சாரி, தவறான பதில். ஆனா இதுக்கான பதில் நீங்க பார்த்து நாளைக்கு சொல்லுங்க சரிங்களா? ஒருத்தர் நான் சொல்றேன், ஸ்ரீநாத் நடிச்சிருப்பாரு. எஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் கால் யாரு? ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? கவிதா ஃப்ரம் திண்டிவனம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? இளையராஜா சார். இளையராஜா பத்தின கேள்விகளா? சரி, அவங்களுக்கு பிறந்த நாள்ல இன்னைக்கு, அதனால அவரை பத்தின கேளுங்க. பிறந்த நாள்னா அவரோட கேள்வி கேட்பீங்களா? அவங்களுக்கு வாழ்த்துக்கள். மணிரத்னம் சாருக்கும் வாழ்த்துக்கள். சூப்பர். முதல்ல அவர் எந்த திரைப்படத்துல பிளேபேக் சிங்கரா அறிமுகமானாரு? அன்னக்கிளி படம். சூப்பர். ஓகே, கரெக்ட். என்ன பாடல்னு தெரியுமா? என்ன பாடல்? ஆளி மரத்தடி வண்ண கிளி, அது வேற பாடல். அது தீபாடினாரு. தீபாடினாங்க அத சரிங்களா? அண்ணா கிளி பாட்டே மாத்தி பாடுறீங்களே. இல்ல அது ஓகே. என்ன பாட்டு? முதல் பாட்டு தான் அது. அன்னக்கிளி படத்துல மச்சான பாத்தீங்களா? அந்த படம் தான் பண்ணாங்க. ஓ, அப்படியா? சரி. சரி, நெக்ஸ்ட் கேள்வி போமா? ஓகே, ரெண்டாவது கேள்வி போறோம். ஓகே. பாத்தீங்களா, பாவம் விட்டுட்டேன். சரி, சீக்கிரமா போவோம். ரெண்டாவது கேள்வி சரிங்களா? போலாம். கரெக்டா சொல்லணும். ஓகேவா? பர்த்டேன்றனால நீங்க கரெக்டா கேள்வி கேக்குறீங்க. பர்த்டேன்றனால தானே அவரோட கேள்வி கேட்க சொன்னீங்க. ஆமா. சரி, போமா? ஈஸியா கேளுங்க. கேக்குறேன். ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி சரிங்களா? யாரு கூட 50க்கும் மேற்பட்ட படங்களுக்கு பாடல் போட்டிருக்காங்க? மியூசிக். எந்த டைரக்டர்? இயக்குனர். 5 மணிரத்னம். 3 2 மணிரத்னம். இல்லை, முக்கியமான ஒரு பில்லரே மறந்துட்டீங்க. பாரதி ராஜா என்பதுதான் சரியான பதில். அப்படின்னு வருவார் இல்லையா? அவர் தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். தேங்க்யூ. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம்ங்க. இது தட்டுறோம் தூக்குறோம், சொல்லுங்க. ஹலோ. யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஜெகதீஸ்வரி, கடலூர்ல இருந்து. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ஸ்னேகா பத்தி. ஸ்னேகா பத்தியா? சூப்பர். ஸ்னேகாவுடைய நடிப்புல
புன்னகை தேசம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா? ம். இந்த படத்தோடைய டைரக்டர் யாரு? ஐயோ அவ்வளோ கஷ்டமா கேட்டேன், எனக்கு தெரியாது. என்னங்க கஷ்டம் இருக்கு? ஏங்க அது என்னோட ஃபேவரட் படங்க, அதனால தான் நீங்க ஸ்னேகான்னு சொன்னது டக்குன்னு என் மைண்ட்ல இருந்து வந்துச்சு. தெரியலீங்களே. தெரியலையா? ம். ஏங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஐக்கானு கட்டின ஒருத்தருங்க. காதலுக்கான சின்னமே அவர் தாங்க கட்டினாரு, ஷாஜஹான். ஷாஜஹானா? ஆமா. தெரியலீங்களே. சிரிக்கிறீங்க நீங்க, அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஷாஜஹானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுதான் என் புல்லட் இங்க போய் இந்த பக்கம் வெளியே வந்துருச்சு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே ஓகே டன். அடுத்த காலர். ஹலோ வணக்கம் ஜி, லைன்ல யாரு? ஹலோ ஹாய். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ சார். வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. சார் வேலூர்லேருந்து சந்தோஷ் பேசணும் சார். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? தளபதி விஜய் சார். சரி, ரெடியா இருக்கீங்களா? ஓகே சார். உங்களுக்கான முதல் கேள்வி, விஜய் அவருடைய நடிப்புல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற படம் வந்து தெரியுமா? இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? இளையராஜா சார். இளையராஜா என்பது சரியான பதில். என்ன கேள்வி முடிக்கிறதுக்குள்ள பதில் பறக்குது, பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா அது இடையில நான் பேசுறது கேக்குது இல்லையா, அது கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக்கோங்க, எதுக்கு டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி போறோம். சரியா நீங்க பதில் சொல்ல லேட் ஆச்சுன்னா கூட கணக்கு தாங்க, அதனால மியூட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, யூடியூப்ல ரிலீஸ் ஆகும், மறுபடியும் கூட பாத்துக்கலாம். இப்ப மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? அழகிய தமிழ் மகன். நீங்க ஆக மொத்தம் மியூட் பண்ண மாட்டீங்கல்ல? அப்ப என்னங்க சவுண்டு? இவ்வளவு நேரம் உங்க டிவி ரிமோட்ல பேட்டரி ஒர்க்கா இருக்காது, இப்பதான் நீங்க செல்ல தேய்ச்சி போட்டிருப்பீங்க. அழகிய தமிழ் மகன் படம் இருக்கு இல்லையா, இந்த படத்தை எடிட் பண்ணது யாரு? ஏங்க நல்லா யோசிங்க. பாஷா, ஆண்டனி, மார்க் ஆண்டனி. ஆண்டனி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, நன்றி. இவர் வேற இவ்வளவு நேரம் மியூட் போட வச்சு அவரை கதற விட்டு கடைசியில் இதுல அவுட் ஆவார் நான் எதிர்பார்த்தேன், அவர் வின் பண்ணுவார்னு நினைச்சேன். சரி, நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? காஞ்சிபுரத்துல ராஜேஷ் சார். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? தனுஷ் சார். சார் இப்பதானே கேட்டீங்க நீங்க? இல்ல சார், இல்ல சார். சரி, ரெடியா? ரெடி சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, அது ஒரு கனாக்காலம் படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா சார். இதோட இயக்குனர் யாரு? பாலு மகேந்திரா சார். தூள் கிளப்பிட்டீங்க, போங்க, சூப்பர். தேங்க்யூ சார். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? போலாம் சார். ஓகே, திருடா திருடி இந்த படம் பார்த்திருக்கீங்களா? பாத்துருக்கேன் சார். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரு? 5 4 3 2 தீனா சார். சூப்பர். ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? போலாம் சார். புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் படம் இருக்குல்ல, ஆமா சார். இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் யாரு? 5 4 3 ஓகே சார். ஆமா, கிருஷ்ணகாந்த் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ, நன்றி. சூப்பர். இப்படியே வாங்க வேகத்துல நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சார், கோவையில இருந்து பிரியா பேசுறேங்க. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? த்ரிஷா மேம் பத்திங்க. சூப்பர், ரெடியா இருக்கீங்களா? ரெடிங்க சார். வெரி குட். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? சரிங்க. லேசா லேசா அப்படின்ற படம் நடிச்சிருப்பாங்கல்ல, பாத்திருக்கீங்களா? நல்ல படம். பாத்திருக்கேங்க சார். இந்த படத்தோட இயக்குனர் யாரு? க்ளூ கொடுக்குறீங்களா சார்? உங்க பேர்ல பாதி. உங்க பேர் என்ன? பிரியாங்க சார். அதான் க்ளூ, சொல்லுங்க. 5 4 பிரியா. பிரியான்னு ஒரு மேல் டைரக்டருங்க, பாதி தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. சரிங்க. முடிஞ்சு போச்சு. சார். சூப்பர். ஆனா முடிஞ்சிருச்சு டைம். ஐயோ. சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். தேங்க்ஸ் சார். ஓகே, நன்றி. சூப்பர். விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சியில இப்போ ஒரு பிரேக் போக போறோம். அதனால நீங்களும் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட விளையாடலாம். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உடனே விளையாடுங்க. சும்மா இருக்கமே, போர் அடிக்குது அப்படிலாம் யோசிக்காதீங்க. பட்டு விளையாடி கிஃப்ட்டை வின் பண்ற வழியை பாருங்க. சரி, இப்போ காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு கேட்போம். வாங்க. வணக்கம். ஹலோ. ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க? உமா சிதம்பரத்துல இருந்து. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்?
கமலஹாசன் உலகநாயகன். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. உத்தம வில்லன் இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? க்ளூ கொடுங்க சார். க்ளூ கொடுக்கட்டுங்களா? ஆ அவரு நிறைய படம் வந்து கமல் அவரோட சேர்ந்து நடிச்சிருக்காரு. என்ன பேரு? நிறைய படமா? தெரியலையா? பாதி வேணா நான் சொல்றேன். அரவிந்த். அரவிந்த் ரமேஷ் இல்ல, ரமேஷ் அரவிந்த் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே சார். ஓகே, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். டன். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம். தட்டுறோம் தூக்குறோம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, விக்கி கருப்பூர்ல இருந்து பேசுறோம். ஓகே, யாரை பத்தின கேள்விகள்? விஜய். விஜய் அவரை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? எந்த 2 திரைப்படங்கள்ல பிரபுதேவாவோட சேர்ந்து நடனம் ஆடி இருப்பாரு? சரி, ஒரு படம் சொல்லுங்க. எந்த படத்துல பிரபுதேவாவோட சேர்ந்து நடனம் ஆடி இருப்பாரு? போக்கிரி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? போக்கிரி போக்கிரி പോക്കിരി പോക്കിരി ആ പോയി പോക്കിരി പോയി ചേട്ടാ പോയി ഞാൻ പറഞ്ഞു. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். 2 பேர் வேற டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம்ங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். ஹலோ, நான் திண்டுக்கல்ல இருந்து அஸ்விதா பேசுறேன். அஸ்விதா, என்ன படிக்கிறீங்க? 6th முடிச்சு 7th. 6th முடிச்சு 7th டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்போ? ஓகேம்மா, ஓகேம்மா. சரி, யாரை பத்தி இன்னைக்கு கொஸ்டின் கேட்கணும்? எஸ்கே. எஸ்கே சிவகார்த்திகேயன் பத்தியா? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி. டான் படத்துடைய ஹீரோயின் பேர் என்ன? யார்? அம்மாட்ட கேளுங்க. 5 4 3 2 1. தெரியலையா? பிரியங்கா. பிரியங்கா மோகன். பிரியங்கா மோகன். பிரியங்கா மோகன் என்பது சரியான பதில். சூப்பர். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி. குழந்தைகளுக்காகவே பிரத்யேகமா எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஏலியனோட சிவகார்த்திகேயன் நடிச்சிருப்பாரு. அது என்ன படம்? 4 3 2 1. என்ன? அயலான் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? சரி, ஒரு சாங் பாடுறீங்களா எங்களுக்காக? பாட்டுலாம் பாட தெரியாது. ரைம்ஸ் எதுவுமே தெரியாதா? ஏபிசிடியா தெரியுமா? அப்ப பக்கத்து எங்க அம்மா மானத்தை வாங்காததான் ஒன்று சொல்லு அப்படின்றாங்க. ஏமா 1 2 3 தெரியுமா? தெரியும். எவ்வளவு வரைக்கும் தெரியும்? சரி, 1 2 3 மொத்தம் எத்தனை நம்பரு? இன்ஃபினிட்டியாவே இருக்கு. 1 2 3 மொத்தம் 3 நம்பர். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பர். ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டா யோசிச்சா, பட் நம்ம மொக்கையா போட்டோம். பரவாயில்ல. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். 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 யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஜோதி பேசுறேன் மேடம், ராஜபாளையத்துல. ராஜபாளையத்துல ஜோதி. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? உலகம் ஒரு ஊரண்டா டன டனனா இந்த டேஷ் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது என்ன படம்? என்ன பாட்டு? உலகம் ஒரு உருண்டை அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது என்ன படம்? உலகம் ஒரு உருண்டை. ஆமா. பழைய படமா? பழைய படம்லாம் இல்ல, இப்போ வந்த படம் தான். பா ரஞ்சித்தோட டைரக்ஷன். அதுல கூட அவர் வந்து டான் நடிச்சிருப்பார். தெரியலையா? படத்தை மலேசியாவில் எடுத்திருப்பாங்க. தெரியலையா? கபாலி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? எஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நானே அந்த பாட்டை பாடியிருப்பேன். ஆனால் நான் பாடினா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாட்டை கேட்கவே மாட்டீங்க. அதனால தான் பாடல. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. ஹலோ. வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ. நான் சொல்றேன், நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. சொல்லுங்கம்மா. நல்லா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? அசோக் நகர். சரி, உங்க பேரு? லெனின். யார பத்தின கேள்விகள் கேட்கணும்? என்ன பெரிய டிஸ்கஷன் ஓடுது? என்ன வயசாச்சு உங்களுக்கு? 6. 6 வயசா? 6 வயசுல எவ்வளவு பேசுறீங்களே? பேச முடியலையா? கூச்ச சுபாவம் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்க, ஓகேங்களா? ஓகே, இன்னும் நிறைய விளையாடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். சரி, காலர்ஸ் லைனில் ரெடியாக இருக்காங்க விளையாடுறதுக்கு. யாருன்னு கேட்போமா? வணக்கம். ஹாய். வணக்கம் தம்பி. தம்பி வணக்கம். வணக்கம். யாரு எங்கிருந்து பேசுறீங்க? திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சுப்பிரமணியபுரத்திலிருந்து தாஸ் ஜெயசிங் பேசுறேன். ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள். சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எம்ஜிஆர் பத்தி. எம்ஜிஆர் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, பெரும்பாலும் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படங்கள்ல கதாநாயகியா நடித்தது யார்? அதிகமா நடிச்சிருக்கிறது ஜரஜா தேவி அம்மா. இல்லை, தவறு. அவங்கள மாதிரியே ஒரு பெயர். அப்படியா? அம்மா கரெக்ட் தான், பேர் தான் மாற்றி சொல்லிட்டீங்க. ஜெயலலிதா அம்மா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? சரிங்க. ஓகே, நல்லா விளையாண்டீங்க, சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே பாட்டுன்னு போயிட்டாங்க. ஏன்னா இப்போ தடால் நம்ம வேகத்தில் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சின்ன கேள்வி தான், சொல்ல முடியல. சரி, ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? கௌசல்யா. யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? இளையராஜா. இளையராஜா பற்றின கேள்விகள் கேட்போம். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இளையராஜா அவர்களுடைய படங்கள்ல எந்த ஃபீமேல் சிங்கர் அதிகமான பாடல் பாடியிருக்காங்க? எஸ் ஜானகி. சூப்பர். ஓகே, உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே, கேட்குறேன். சொல்ல முடியாது, கேட்க தான் முடியும். சரி, இளையராஜா அவர்களுடைய 2 இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப ஃபேவரட். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்? ஒன்று ஹார்மோனியம். 5. இன்னொன்று கிட்டார். சூப்பர். ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? இந்தியன் சினிமால ஜாஸ் ஃபியூஷன் கொண்டு வந்த படம் எது? புரியல. இளையராஜாவால இந்திய சினிமாக்கு ஜாஸ் ஃபியூஷன் கொண்டு வரப்பட்ட திரைப்படம் எது? இப்போ வரைக்கும் அந்த படத்துக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு. 5 4 3. ஜாஸ் ஃபியூஷன் புரியல. ஜாஸ்னா, ஜாஸ்ன்றது ஒரு டைப் ஆஃப், ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக். அது முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது இளையராஜா தான். எந்த திரைப்படத்துல? மௌனராகம். நினைவெல்லாம் நித்யா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நல்லா விளாண்டிங்க, சூப்பர். ஓகே, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். கொஞ்சம் சிக்னல் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து பேசுங்க. சிக்னல் இருக்கிற ஏரியான்னு சொன்னதுமே சிக்னல் வருது. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க சம்மஞ்சேரியில இருந்து பேசுறோம். சம்மந்தி பேசுறீங்களா? சம்மஞ்சேரியில இருந்து பேசுறோம். செம்மஞ்சேரியா? ஏங்க அது செம்மஞ்சேரி, சம்மஞ்சேரி. சம்மந்தி வீட்டுல இருந்து யாரா கூப்பிட்டது அப்படின்னு. சரி, உங்க பேரு? என் பேரு யுவராஜ். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? விஜய். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? வில்லு இந்த படத்துடைய டைரக்டர் யாரு? 5 4 3 2 1. விக்னேஷ் சிவமா? விக்னேஷ் சிவனா? பிரபுதேவா என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நானே ஏதோ ஒரு காமெடி பண்ணலாம்னு நினைப்பேன், ஆனா இந்த பையன் எனக்கு மேல ஒரு காமெடி பண்ணிட்டு கிளம்புறாப்புல. சரி, பரவாயில்ல. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ, ஹலோ, வணக்கம்ங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க? நானா? நீங்க தான். நானா? ஹலோ, சொல்லுங்க, யார் எங்க இருந்து? நான் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஓமலூர். உங்க பேரு? ஹலோ, நான் வந்து தீபக். பேர் தீபக். தீபக், நீங்க டிவி பார்த்து பேசக்கூடாது, என்கிட்ட போன்ல தான் பேசணும். ஓகேவா? ஓகேண்ணா. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்?
இங்க கேள்வியா? ஆமாம். என்ன சப்ஜெக்ட்? சோஷியலா சயின்ஸா? ஆ விஜய் பத்தி. விஜய் பற்றியா? ஆ ஃபஸ்ட்டு நீங்கள் சோஷியலில் நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு பதில் சொன்னால் தான் கேள்விக்குள்ளே போக முடியும். ஆ என்ன படிக்கிற பையனாக இருப்பான் போல. சரி, ஓகேப்பா, ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி விஜயை பற்றி, சரிங்களா? ஆ பைரவா படம் இருக்கு இல்லையா? ஆ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? மியூசிக் டைரக்டரா? ஆமாம், ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான். நில்லாயோ, இந்த பாட்டு ஏஆர் ரஹ்மானா போட்டாரு? சொல்லுங்க. ஆ ஏஆர் ரஹ்மான் தான். ஏஆர் ரஹ்மானா? உங்க மனசை தேத்துறதுக்காக தான் இந்த சவுண்டு போட்டமே தவிர்த்து நிஜம்லாம் நம்பிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சந்தோஷ் நாராயணன் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? தவறான பதில் தான் நீங்க சொன்னீங்க, அதனால இந்த சவுண்டு தான் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க சேலம்ல இருந்து பேசுறோம் சார். என்னோட பேர் சதீஷ். நாங்கன்னா குரூப்பா உட்காந்துருக்கீங்களா எல்லாரும்? இல்ல நானே என் ஒய்ஃபா உட்காந்துட்டு இருக்கோம். 2 பேரும் சேர்ந்து பதில் சொல்லான்னு. ஆமா. யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? தளபதி விஜய்ங்க. உங்களுக்கான முதல் கேள்வி, ஒரு பாலிவுட் நடிகை தளபதி விஜயோட சேர்ந்து நடிச்சாங்க, அது என்ன திரைப்படம்? யார்? பாலிவுட் நடிகையா? ஆமா. நண்பன். இல்லை. தமிழன். தமிழ்னா சாரி பிரியங்கா சோப்ரா இல்லையா? பிரியங்கா சோப்ரா தான், ஆனா டைம் முடிஞ்சு போச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பர். இன்றைக்கும் நிறைய பேர் விறுவிறுப்பாக விளையாடினாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்னா, இப்போ நல்லா ஜாலியாக போய் ரெஸ்ட் எடுங்க. இன்னும் புதியோகமில் நிறைய என்டர்டெயின் பண்ணுறதுக்கான ஷோஸ் வந்துட்டுருக்கு, அதெல்லாம் தாண்டி நாளைக்கு ரெடியாக இருங்க, நம்ம விளையாடலாம் மறுபடியும். இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. டகால் எங்களுக்கு காலை 4:30 மணிக்கு அப்படின்னு சொல்லி அதிகாலையெல்லாம் கூப்பிடாம மாலை நேரமாக பார்த்து ஒரு 4:30 மணிக்கு கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் அட்டன் பண்ணுவோம், விளையாடலாம். Until then, this is bye from Vijay Sri. இது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் ஆன்மீக பயணங்களுக்கான அட்டகாசமான பேக்கேஜ் வழங்கும். தாட்ரோம் தூக்குறோம். டேக் கேர் மக்களே.